இந்த நாளுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். மட்டும் கர்த்தர் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. பலவீனர்களை நம்மளை கர்த்தரை பலப்படுத்த அவர் நல்லவரும் வல்லவருமா இருக்கிறார். இந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதியில உங்களை எல்லாரும் பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட ஒரு சில காரியங்கள் நான் உங்களோடு கூட பேசும்படி நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மளுக்கு கர்த்தர் அந்த விளங்க கர்த்தர் கிருபை செய்வாராக. நல்ல கவனிங்க, கர்த்தருடைய பிரசன்னத்தில நமக்கு விடுதலை நிச்சயம் உண்டு. Miracles in the presence of the Lord. கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு விடுதலை நிச்சயம் உண்டு. ஆமென், அல்லேலூயா. இயேசு ஒரு நாளிலே அவர் கடந்து போயிட்டு இருக்கும் போது செகேயு ஒருவன் இருந்தான். அவன் இயேசு யாரோ எப்பேற்பட்டவரோ என்று அவரை காணும்படிக்கு போய் நின்றான். இயேசுவை பார்க்க கூடாதபடிக்கு ஜனம் அநேக பேர் இருக்கிறபடியால் அவன் என்ன செய்தான்னா மரத்தின் மேல் ஏறி பார்க்கிறான். எனக்கு கேட்கிற தேவ ஜனமே, நல்ல ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. அந்த ஏறி பார்க்கும் போது இயேசு கிறிஸ்து அவனுடைய முயற்சியை கர்த்தர் கண்டார், அவனுடைய செயல்களை கர்த்தர் கண்டார், அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் கண்டார், அவனுடைய நோக்கத்தை கர்த்தர் கண்டார். வந்தவங்களை எல்லாரும் ஆண்டவர் தான் பார்க்கணும் வரல, இவன் எப்படியாவது பார்க்கணும் வந்தான். அதனால கர்த்தர் என்று கேட்டார், செகேயுவே கீழே இறங்குன்னு சொன்னார். சபைக்கு வந்தவங்களுக்கு எல்லாரும் விடுதலை இல்ல. ஏன்னா பாஸ்டர் நல்ல பிரசங்கம் பண்ணவர் பார்த்தா திடீர்னு பார்த்தா இப்படி பிளேட் தூக்கி போடுறாரு. சபைக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் விசுவாசிகளுக்கு எல்லாருக்கும் விடுதலை இல்ல. ஒரு ஏக்கத்தோடு ஆசையோடு தேவ சமூகத்திற்கு வேதத்துல வாசிக்கிறோம், அவருடைய சமூகத்துக்கு ஓடி வர வேண்டுமா. தாவீது சொல்லுகிறான், அவருடைய வாசல்ல நான் அமர்ந்திருப்பேன், அவருடைய தேவாலயத்துல நான் அமர்ந்திருப்பேன். நல்ல கவனிங்க, அந்த விசுவாசம் அவனுக்கு இருக்கிறதுனாலதான் சாகர வரல ராஜா. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவன் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த தாவீதுக்கு உன்னுடைய சிங்காசனத்தை என்றென்றைக்கு இருக்க பண்ணுவார். இயேசு கிறிஸ்து யாருடைய குமாரன்? ஆக்சுவலி யாருடைய குமாரன்? யோசேப்பின் குமாரன் தானே சொல்லணும். நாசரேத்தில் அப்படிதான் சொன்னாங்க, இவன் தச்சன் அல்லவா, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா அப்படின்னு அங்க சொல்லும் போது இங்க பர்த்திமேயு என்னன்னு கூப்பிடுறான்னா தாவீதின் குமாரனே என்று கூப்பிடுகிறான். ஏன் இங்க தாவீது குமாரன், அங்கே தச்சன் குமாரன்? யோசேப்பு தச்சன், கார்பெண்டர். தச்சன் சொல்ல உங்களுக்கு புரியாது, கார்பெண்டர் தான் புரியும். அவர் கார்பெண்டர் வேலை பண்ணுவாரு. இயேசு கிறிஸ்துவும் கார்பெண்டர் வேலை செஞ்சாரு. ஆனா அநேக பேருக்கு ஆண்டவர் உழவு செய்கிற காரியங்கள் உபகரணங்களை கர்த்தர் செய்து கொடுத்தார். நல்ல கவனிங்க, தாவீதின் குமாரன் அப்படின்னா கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். ஆமென், அல்லேலூயா. நான் உங்களை பார்த்து சொல்றேன், தேவ பிரசன்னத்துல இருக்கிற உனக்கு வாஞ்சையோடு ஜெபிக்கிறவனுக்கு எல்லாம் விடுதலை இல்ல, விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவனுக்கு, கூப்பிடுறவனுக்கு எல்லாருக்கும் கிடையாது. உண்மையாய் கூப்பிடுகிற யாருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். கூப்பிடுறவன் இல்லைன்னாக்கா இன்னைக்கு பேத்தேல் சர்ச்சில் இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் கூடவே தான் வரணும். ஏன்னா என்ன மாதிரி ஒரு ஜபம், என்ன மாதிரி ஒரு ஆக்ஷன், அத இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களை விட பரிசுத்தமா இருக்கிறவங்க யாருமே சொல்ல மாட்டீங்களே. நானா இருந்தா 100 போட்டுருவேன், போ எடுத்துட்டு போ அப்படின்னுவேன். ஆனா கர்த்தர் சொல்றாரு, கம்முனு உட்காரு அப்படின்றாரு. ஏன்னா அவர் எதை பார்க்கிறாரு? கேட்கல, இங்க பாக்குறாரு. என்ன கைத்தட்டு, என்ன பாட்டு, அதெல்லாம் பார்த்து நானா இருந்தா ஏமாந்துடலாம். ஆனா அவர் ஏமாற மாட்டாரு, ஏன்னா அவர் மனுஷன் இல்ல. அதனால தேவ சமூகத்துல நமக்கு வெற்றி உண்டு, தேவ சமூகத்துல நமக்கு அற்புதங்கள் உண்டு. ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்தாலே போதும், ஆண்டவர் பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஏன் சபைக்கு வரணும்? சபைக்கு வந்ததால் என்ன லாபம்? சபைக்கு வரலாமே, இருக்கலாமே. ஏன் நான் யூடியூப்ல பார்க்கலாமே, பேத்தேல் ராய்புரம் அப்படின்ட்டு, பேத்தேல் சர்ச் ராய்புரம் அப்படின்னு யூடியூப்ல இந்த பிரசங்கம் வருமே, நான் அதிலே பாத்திரம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுவேனே. வேலை செய்யும் போது, கிச்சன்ல பாத்திரத்தை வளர்க்கும் போது, அல்லது வேற ஏதாவது குழம்பு செய்யும் போது அந்த என்ன சொல்றது, அந்த பிரசங்கத்தை போட்டு விட்டு நான் கேட்டுக்கிட்டே செய்வேன். ஆமென்,
அப்படியே அந்த திரட்டும் போது ஆமென் சோத்திரம், அந்த சப்பாத்தியை போட்டு திருப்பும் போது ஆண்டவரே அல்லேலூயா. ஏன் சபைக்கு வரணும்? தேவ பிரசன்னம் எங்க இருந்தாலும் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. எந்த இடத்துல இருந்தாலும் அவருடைய பிரசன்ன வரும். ஆனா நல்ல கவனிங்க, கர்த்தரா இருக்கிற இயேசுவானவர் அங்க எங்க வீட்டு இருக்கிறாரோ, அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல வருகிறவர்களுக்கு ஆண்டவர் வெறுமையா கர்த்தர் அனுப்பல. வேதத்துல வாசிக்கிறோம், அவர் மெய்யாகவே மலை பிரசங்கத்துல பிரசங்கம் பண்ண போது ஆண்டவர் கேட்கிறார், இவங்க கீழே விழுந்துருவாங்க, நான் என்ன செய்ய போறேன்? என்ன செய்யறது? பரிதவிக்கிற தெய்வம், பரிதவிக்கிற தெய்வம். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், அவருடைய பிரசன்னத்துக்கு வந்தவர்களை கர்த்தர் வெறுமையா திருப்பி அனுப்பவே சொல்லவே மாட்டீங்களே. நீங்க சொன்னாதான் பாஸ்டர், நீங்க சொன்னாதான் நாங்க, இல்லைன்னா சொல்ல மாட்டோம். நாங்க ஏன் சொல்லணும் அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க. ரைட், நல்லது, நல்ல கவனிங்க. ஒரு காரியத்தை நான் வாசிங்க படிக்க வாஞ்சிக்கிறேன். ஒரே வாட்டி ஒரு பெரிய பிரேஸை நம்ம வாசிக்க போறோம். வாசித்த பிறகு உங்க பைபிள் எல்லாம் மூடி வச்சிருங்க, நான் சொல்றதை மட்டும் கேளுங்க, ஓகேயா? ஏன்னா இப்போ இடையில காலத்துல ஒரு புதிய டெக்னிக்கல் வச்சிருக்கிறாங்க நம்ம பேத்தேல் சபையில. அவங்க கண்டுபிடிச்சாங்க, அது நான் கண்டுபிடிச்சிட்டேன். பைபிள் படிக்கிற மாதிரியே இந்த டெக்னிக்கல் நாங்க பார்த்துட்டோம். இது பழைய டெக்னிக்கல். இது பைபிள் சதிவமா இருக்கு, அப்படியே பைபிள் மேல தலை விழுது. என்னடா இது? ஒரு நாள் பார்த்து இருக்கிறோம், பைபிள் திறந்து வச்சுன்னு நம்ம ஆண்டுகிறாங்க, பாட்டு பாடல, பரிசுத்தாவியும் வரல, எப்படி வருது? அது வேற. அதனால இந்த வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பைபிளை மூடி வச்சிட்ட பிறகு நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. வாசிக்க கேட்கலாம், மைக்ல வாசிங்க பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரலாம். மைக்ல தெளிவா நீட்டா வாசிங்க பார்க்கலாம். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதிரேனுடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவருடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவளை சங்கிலினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியினால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவ்விடத்தில் மலை அருகே அநேக பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகெல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தவுடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகளுக்குள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, லேகியோன் ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெரிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவர்களை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவர்களை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள்.
இயேசு படவில் ஏறி மறுபடியும் போதும். தேங்க்யூ. நல்ல கவனிங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு காரியத்தை கர்த்தர் இடத்துல செய்கிறார். இயேசு அக்கறையிருந்து இக்கரைக்கு வர கெதரோன நாட்டுக்கு கர்த்தர் கடந்து போகிறார். அந்த நாட்டுக்கு போய் அந்த படகுல இந்த கர்த்தர் இறங்கின உடனே ஒரு பிசாசுகளை பிடித்த ஒருவன் ஓடி வருகிறான். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை துன்பப்படுத்துவா நீர் வந்தீங்க அப்படின்னு ஆண்டவரை பார்த்து கேட்டு அவன் சொல்லுகிறான், வருந்தி கேட்டுக்கொண்டான், ஐயரே, இதோ அந்த இடத்துல பண்டிகை இருக்கிறது, அந்த பண்டிகைகள் எங்களை அனுப்பிவிடும் போது அப்படியே கர்த்தர் அனுப்பினார். பன்றிகள் மரித்து போனது காரியத்தை நாம் வாசித்தோம். நல்ல ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. இயேசு அநேக தேசத்துக்கு போனார், அநேக நாட்டுக்கு கர்த்தர் போனார், அநேக இடத்துக்கு பிரயாணம் பண்ணினார். வேதத்துல வாசிக்கிறோம், நான் நரிகளுக்கு அல்லது அநேகம் உண்டு, ஆனா மனுஷகுமாருக்கு தலை சாய்க்க இடமில்லை. நல்ல கவனிங்க. அவருக்கு வீடு இல்லாதவராய் சுற்றி திரிந்தவராய் வேதம் சொல்லுகிறது. அவர் நன்மைகளை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா இந்த இடத்துல படகுல வந்து அந்த தேசத்துல கால் வைத்த உடனே எங்கேயோ ஒருத்தர் இருந்தான். அவனுடைய வீடு எதுவாம்? கல்லறை. கல்லறையில வாசம் பண்ணுகிறவன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா மலை மேல வாசம் பண்ணுகிறவன், காடுகளில் வாசம் பண்ணுகிறவன். எங்கிறதான் தெரியல. இயேசு வந்ததை எப்படி கண்டுபிடிச்சான் தெரியல. ஓடி வந்து தேவனுடைய சமூகத்துல அவருடைய பாதத்துல விழுந்து அவரை கெஞ்சி கேட்டுகிறான், ஐயா, உன்னதரே, உன்னத தேவனுடைய குமாரனே, நீங்க எனக்கு என்ன இப்படியாய் பண்ண போறீங்க? என்ன நீங்க வேதனைப்படுத்த வந்திருக்கிறீங்களா? கர்த்தருடைய சமூகம் உனக்கு தெரியாது, ஆனா யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியுமா? என் பிரச்சனை இந்த மாதிரி இருக்கு. கர்த்தருடைய பிரசன்னம் யாருக்கு தெரியுமா? கர்த்தருக்கே தெரியுமா? ஏன் ஜெயசலம்மா, யாருக்கு தெரியும்? யாரோ கரெக்டா சொன்னாங்களே, திடீர்னு கரெக்டா சொல்லுவீங்க. பிசாசுக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும். ஜெபம் பண்ணும்போது சொல்லும், நம்ம கரத்தை வச்சு ஜெபிக்கும் போது, ஐயோ வேணாம் வேணாம், அக்கினியா இருக்குது, சுட்டரிக்குது, என்னால வேணாம். ஆனா பக்கத்துல கை பிடிச்ச கம்முன்னு இருப்பாங்க. ஆனா பிசாசம கை வச்சா சுடுதணும். ஏன்? யாருக்கு தெரியுது அந்த சூடு? எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, அவங்களுக்கு நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணும்போது அந்த பிசாசு இருக்கும்போது அந்த அவங்களுக்கு பாதி பாதி தெரியுதான், ஆஃப் அண்ட் ஆன். அப்படி இருக்கும்போது அந்த ஜபெல்லாம் முடிச்ச பிறகு அவங்க என்ன சொல்றாங்க, நீ எப்படி தெரியுமா இருந்த? எனக்கு ரொம்ப சந்தோஷம், அந்த வார்த்தை நான் மறக்கவே மாட்டேன். அப்படியே ரெட்டா இருந்த அப்படின்னாங்க. அப்பாடி, இப்பயாவது ஒருத்தருக்காவது நம்ம ரெட்டா இருந்தாக்கா அக்கினி மயம் மாற மாதிரி இருந்த. ஆனா நீ தெரியுது, நீ யாருன்னு தெரியுது, எல்லாமே புரியுது, உன் முக ஜாடை எல்லாமே தெரியுது. ஆனா நீ எப்படி இருந்தனா அப்படியே சக்கப்பா, அப்படியே நெருப்பு மாதிரி இருந்த. அது எனக்கு பார்த்தால பயமா இருந்தது. அப்படியே அப்ப நினைச்சேன், வாழ்க்கையில ஒரு தடவையாவது நம்மள பார்த்தனா சொல்லிட்டாங்க, என் சட்ட மாதிரி சொல்லிட்டாங்க. நல்ல கவனிங்க. பிசாசுக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். ஆனா பேத்தேல் விசுவாசிகளுக்கு கேட்கல, என்ன இல்ல, தெரியல. பிசாசு கண்டுபிடிச்சிட்டான். தேவனுடைய குமாரன் இவர் உன்னதர், இவர் இந்த உலகத்தை ரட்சிக்க வந்திருக்கிறார். எங்கேயோ இருந்தான், எங்கேயோ ஓடி வந்து அந்த தேசத்துல கால் வைத்த உடனே அவருடைய பாதத்தில் அமர்ந்தான். என்னை கேட்கிற தேவ ஜனமே, அவருடைய வீடு என்னவா இருந்தது அப்படின்னா கல்லறை தோட்டமாக இருந்தது. எப்போ கல்லறை தோட்டம் வரும்? எப்போ? அந்த பாட்டு பாடுவோம்ல, பரலோகமே அப்படின்னு பாட்டை பாடு. அடுத்து லாஸ்ட் வீடு எங்க? பரலோகமா? அங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயினே இருப்பாங்க. நம்ம பேரு சொல்லி அவங்க பிரியாணி சாப்பிடுவாங்க. பக்கத்து தெருல கூட சாப்பிடுறாங்க பிரியாணி. வேணா போய் சாப்பிடுங்க. சர்ச்சுக்கு சொல்லியிருக்காங்க, எல்லாரும் சர்ச்சில் தான் சொல்லுனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் பிரியாணி உண்டு பக்கத்து தெருவில். உங்களுக்கு அவர் பேர் சொல்லி யார் சாப்பிடுறது? நம்மளுக்கு மட்டும்தான். செத்தாலும் பிரியாணி, பிறந்தாலும் பிரியாணி தான். நல்லா கவனிங்க. அவன் இருக்கிற இடம் கல்லறை, மலை மேல. அப்போ இவன் நல்ல கவனிங்க, இவன் ஊரோடு இல்ல, மனுஷரோடு இல்ல, இவனை யாரும் சேர்த்துக்கல, இவன் தனிமரமா இருக்கிறான். வேதத்துல வாசிக்கும் போது வேதம் படி சொல்லுகிறது, அவனை எவரும் கட்ட
நடக்கக்கூடாதவனா இருந்தான், சங்கிலிகள் திரிக்கிறவனா இருந்தான், அல்லது அவனுக்கு கட்ட போடப்பட்டிருக்கிற எல்லா விதமான என்ன சொல்லுவாங்க, ஹேண்ட்கப்ஸ், என்ன சொல்லுவாங்க, சங்கிலி விலங்குகள், அந்த விலங்கு கூட போட்டு அப்படியே சுக்குனரா மாத்திடுறான். அப்ப எவ்வளவு பவர், புரியுதுங்களா? எவ்வளவு பவரா இல்லைங்களா? ஏதோ என்னமோ நம்ம இந்த துணியை கிழிக்கிற மாதிரி கிழிக்கிறானா, அப்படி போட்டு ஒரு கிழிச்சு போட்டு இருக்கிறான். ஏசு வந்தன கேக்குறான், ஐயா என்னையா, ஏன் கூட உங்களுக்கு என்னங்க ஐயா பிரச்சனை? என் நேரம் இன்னும் வரலையே. நல்ல கவனிங்க, எனக்கு கேட்கிற தேவஜனமே, அநேக நேரங்களில் நம்ம பார்க்கிறோம் தேவனுடைய வல்லமை நமக்கு அறியாதபடினால, ஆண்டுடைய பிரசனத்தை குறித்து நமக்கு தெரியாதபடினால வேதத்துல வாசிக்கிறோம், பவுலும் சீலாவும் அவர்கள் அடிபட்டு உடப்பட்ட போது அவர்களை கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டாங்க. அந்த சிறைச்சாலை பாடலை பாடும் போது, ஆண்டவரை துதித்து பாடின போது சிறைச்சாலை உடைந்தது. ஏன்? தேவன் இறங்கி வந்தார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இறங்கி வந்த போது, ஆமென், ஹல்லேலூயா, அவருடைய பிரசன்னம் வரும்போது சிறைச்சாலையுடைய அஸ்திபாரங்கள் அசைந்தன, அவருடைய கட்டுகள் உடைந்தன. வேதத்துல வாசிக்கிறோம். இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால தேவ பிரசன்னத்துக்கு எதுக்கு வரணும் அப்படின்னா, உன் கட்டுகள் ஆட்டோமேட்டிக்கா அகன்று போகும். நம்ம தான் வரமாட்டோமே. பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்களா, அதை சொல்லிட்டு அப்படியே நான் கொஞ்சம் முன்னுக்கு போறேன். அது என்னுடைய கண்டினியூஷன், வெள்ளிக்கிழமை கண்டினியூஷன். அப்படின்னா பவுல் சீலாம் என்ன பண்ணாங்களா, ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். நம்ம சபையில் எப்படின்னா, பாட்டுக்கெல்லாம் நாங்க என்ன பண்ண மாட்டோம். என்ன பாட்டுக்கெல்லாம் ஆராதனை அதெல்லாம் என்கிட்ட சொல்லும். அண்ணன் பிரசங்கம் பண்ணும் போது சொல்லு, வருவேன். இன்னும் சில பேர் என்னன்னா, ஆத்மாவே வரும்போது சொல்லு. எனக்கு தாவீது மட்டும் தான் பிடிக்கும், 103ஆம் சங்கீதம் மட்டும் தான் பிடிக்கும், எனக்கு மீதி எல்லாம் பிடிக்காது. அவர் அந்த மரித்தவன் செத்தவன் அல்லது அற்புதம் இதெல்லாம் சொல்லுவார், அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. என் ஆத்மாவே அப்படின்னு எனக்கு பிடிக்கும், அந்த நேரத்துக்கு வந்துருவேன். அப்படி அவர்கள் பாடி துதித்தார்கள். அவர்களை கட்டின கட்டுகள் உடைந்து போனது. இன்னைக்கு உனக்குள்ள பாடலை பாடணும், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும், தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கணும், தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கணும். இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நமக்கு விடுதலை நிச்சயம் உண்டு. கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவர். கரங்களை மேல உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென், ஹல்லேலூயா. இவங்க பாடி துதித்தாங்க, அவ்வளவு நேரம் எல்லாம் சைலண்டா இருந்தாங்க. என்ன காமெடி தெரியுமா? இவங்க பாட்டு பாடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றாங்க, எல்லோரும் அதை கேட்டாங்களாம். ஆனா சிறைச்சாலைக்கு அதிபதி ஒருத்தர் இருக்கிறான், அவன் கோர்ட்டை விட்டு தூங்கி நிற்கிறான். ஏன்னா வேதத்துல வாசல் மாதிரி போட்டுருக்கோம், எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. நம்ம நித்திரை தெளிந்து தன்னை தான் மாய்த்துக் கொள்ள நினைத்தான். இவ்வளோ பேரு பாட்டு பாடினா ஒருத்தவங்க தூக்கம் வருதுன்னா எப்பேற்பட்ட தூக்கம் இருக்கும்? ஒரு பெரிய பாக்ஸ வச்சு 1000 வாட் பாக்ஸ வச்சு நம்ம பிரசங்கம் பண்ணிக்கிறோம். சில பேர் ஆனாலும் இழுத்துட்டு போவோம். அப்போ அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு இது இருக்கும் பாருங்க, சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தன் சர்ச்சு பக்கத்துல ஒரு பிரச்சனை பண்ணிருந்தானா, எப்போ பாரு தூங்க விட மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை தான் எங்களுக்கு லீவு, அன்னைக்கு நாங்க தூங்குறதுக்கு முடியல, நீ பாக்ஸ் வச்சு கத்துன்னு கத்துற அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டானா. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போலீஸ் வருது, ஏன்பா இந்த மாதிரி பாக்ஸ் வச்சிருக்கிற, அவரு தூங்கவே முடியலையா அப்படின்னு போலீஸ்காரன் கேட்டா, பாஸ்டர் சொன்னாரா, மறுவாரத்தை போய், பிரதர் தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒரே ஒரு நாள் சர்ச்சுக்கு மட்டும் வாங்க, அதுக்கப்புறம் நான் பாக்ஸ் வைக்க மாட்டேன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாராம். அவரை கம்ப்ளைண்ட் கொடுத்தவரை இவர் நேரா வந்துட்டாரு, சபையில உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த பாக்ஸை வச்சு என்ன மியூசிக் போட்டு டமால் டிமில் நச்சுன்னு இருந்தா 2 பேர் ஒரு 10 பேர் உட்காந்துன்னு தூங்கி இருக்கிறாங்களாம். ஏங்க எங்கேயோ இருக்கிற உனக்கு தூக்கம் வரலன்ற, இத பார் எப்படி தூங்குறாங்க, இங்க உட்கார்ந்து தூங்குறாங்க, என்னங்க நீங்க அப்படின்ற மாதிரி. அந்த அதிகாரிக்கு என்ன தூக்கம்? சில பேர் நம்ம ஆராதிக்கும் போது சில பேருக்கு தூக்கம் வரும்.
கிறிஸ்துவை அறிகின்ற அறிவு அநேக பேருக்கு பைத்தியமாய் தெரிகிறது. சிலுவை பற்றிதான சுவிசேஷம் அநேக பேருக்கு பைத்தியமா இருக்கிறது. எனக்கு கேட்கிற தேவஜனமே, இது நான் உங்களை பார்த்து சொல்றேன். கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதனை நடக்கும் போது, ஆண்டவரை பாடும் போது, நீ வீட்டில் அமர்ந்திருந்தால், நீ அவர்களுடைய சொந்தக்காரர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தா, உனக்கு ஐயோ. அவன் என்ன செய்ய நினைச்சான்னா, அது முடிஞ்ச உடனே தன்னை தான் மாய்த்து கொள்ள நினைத்தான். இந்த இடத்துல இயேசு போய் நிக்கிறாரு. பிசாசு பிடிச்சவன் வரான் நேரா. இதுக்கு முன்னாடி அவனை யாரும் கட்ட முடியல, எந்த சங்கிலி நிறுத்த முடியல, எந்த ஹேண்ட்கப்ஸ் நிறுத்த முடியல, எந்த காரியமும் தடுக்க முடியல. மனுஷர்களுக்கு விரோதமானவனா இருந்தான். நல்ல கவனிங்க, அநேக பேர் வந்து பார்த்த போது வேதத்துல வாசிக்கிறோம், அவன் வஸ்திரம் தரித்தவனாய். அப்பனா அதுக்கு முன்னாடி அப்படிதானே? ரைட், ஓகே. இதுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போகும்படி வாஞ்சிக்கிறேன். பன்றிகள் அந்த இடத்துல இருந்தாங்க. அவன் இருக்கிற இடத்துல என்ன இருந்தது கேட்கல. அது எப்படி இருந்தது? உடனே டக்குன்னு வேற ஞாபகம் வருமே, மஞ்சள் மீரா வாக்கிங் எப்ப சோதமா அது ராது. பன்றி எப்பவுமே ஆக்சன் பண்ணக்கூடாது. பன்றி எப்பவுமே கூட்டமா தான் வரும். ஆனா இயேசு ஒருவர் தான் போனாரு. இயேசு கால் வைத்தாரு. ஆமென், ஹல்லேலூயா. பிசாசு ஓடி வந்தது. நம்ம கூட்டத்தை இருக்கிற ஆள் இல்ல. சொல்ல மாட்டேங்கிற ஆமேனு. நமக்கு ஒரே ஒருத்தர் தான். நம்ம கூட்டம் கிடையாது. ஜனவோ போங்க, ஏதோ பாஸ்டர் சொல்றாரு, ஒரு ஆமேன் சொன்னா கம்முன்னு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆமேன் சொல்றது. நல்ல கவனிங்க, அந்த இடத்துல பன்றிகளுக்குள்ளே அனுப்பினார். அப்போ பன்றிக்கு பக்கத்தில் இருக்கிறான். நம்பர் 1, கெட்டு போன குமாரன் தன் தகப்பனை விட்டு எங்க போனான்? பாவம் செய்தான், தூர போனான், தூர தேசத்துக்கு போனான். அல்லது பன்றிகள் சாப்பிடுகிற தவிர்த்து சாப்பிட்டான். அப்ப பன்றிகளோட சேர்ந்தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பன்றினா பிடிக்காது. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பன்றிகளை பற்றி ஆண்டவர் அந்த அளவுக்கு கிருபையா இல்ல. எனக்கு கேட்கிற தேவஜனமே, இன்னைக்கு முஸ்லிம்கள் அநேக சகோதரர்கள் அவங்க சொல்றாங்க, பன்றியை பார்த்தா ஹராம் அப்படின்றாங்க. ஹராம், சாப்பிடக்கூடாது. நம்மால் எங்க எது கூட இருக்கிறான்? சும்மா சொல்லுங்களேன், கொஞ்சம் ஆழமா போவோம். நம்ம அப்படியே தியானிச்சு அப்படியே உள்ள போலாம். கொஞ்சம் பன்றிகள் கூட கல்லறையில வாசம் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ இவன் பன்றி கிட்ட இருக்கிறான் அப்படின்னா நான் நினைக்கிறேன், என்னுடைய யோசனை, இவன் யூதனா இருக்கவே முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா யூதர்களுக்கு பன்றிக்கு ஆகாது. நோ, கிட்ட சேர்க்க மாட்டாங்க. ஆனா நம்மால கூட இருக்கிறான்னா என்ன விஷயம்னா, இவன் யூதன் இல்ல, இவன் புறஜாதி. கர்த்தருக்கு அல்லது புறஜாதியா இருக்கிறான். இவன் யூதன் கிடையாது, கர்த்தரை அறியாதவன். ஆனா நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துவானவர் போய் அந்த இடத்துல இறங்கின உடனே ஓடி வந்து சொல்லுகிறான், தேவகுமாரன் என்றான். தொழுது கொள்ளுகிறான், ஜெபிக்கிறான், எல்லாமே தெரியுது. ஆனாலும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, கொஞ்சம் கேப் இருக்கு. எனக்கு கேட்கிற தேவஜனமே, வேதத்துல வாசிகள் அழகா போட்டிருக்கிறது. எனக்கு கேட்கிறவர்களே, உங்களை பார்த்து சொல்றேன், புறஜாதியா இருந்தவர்களுக்கும் ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிற காரியத்தை இந்த இடத்துல நம்ம காணலாம். ஆனா கவனிங்க, ஆண்டவர் அவனுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். இன்னும் கொஞ்சம் ஆழமா கொண்டு போக நினைக்கிறேன். அவன் கல் எடுத்து தன்னைத்தானே காயப்படுத்திக் கொண்டிருந்தான். இன்னும் கொஞ்சம் வாசித்தீங்கன்னா, அவன் சத்தமிட்டு அழுது கொண்டிருந்தான். என்ன பண்ணிட்டு இருந்தானா? He cried. இங்கிலீஷ் அப்படிதான் போட்டிருக்கு. He always crying out, cutting himself with a stone. கல்லுகளினால அவன் காயப்படுத்திக் கொண்டு கத்தி கொண்டிருந்தான், கூப்பாடு போட்டு கொண்டிருந்தான், கத்தி கதறி கூப்பிட்டு கொண்டிருக்கிறான். ஏன் அப்படின்னா, நல்ல கவனிங்க, இந்த பிசாசு வரும்போது கட் பண்ணுவான், அது வலிக்கும். அதுக்கப்புறம் மனுஷனா மாறுற பிறகு அந்த வலி அவனால தாங்க முடியாதபடினால கத்த ஆரம்பிப்பான்.
இருக்கீங்களா? ஆனா அவனுக்கு தெரியுது கட் பண்ண கூடாதுன்னு தெரியுது. ஆனா மறுபடியும் என்ன பண்றான்? சொல்ல மாட்டேறீங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் நான் அப்படி கிட்ட வந்திருக்கிறேன். நீ இது வந்து அப்படி கிளியர் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் ஆழமான சத்தியத்துகளை கொண்டு போய் உங்களை முடிச்சுட்டு வீட்டுக்கு அனுப்பபடி வாச்சிக்கிறேன். இவன் கட் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறான், ஆனா மறுபடியும் கட் பண்ணிக்கிறான். ஆனா அழுகுறான். நல்ல கவனிங்க, கட் பண்ண கூட தெரியும், வலிக்குது, மறுபடியும் கட் பண்ணிக்கிறான். இன்னைக்கு அநேக பேர் இங்க உட்கார்ந்து கொண்டிருக்க உங்களுக்கு பார்த்து சொல்றேன், அநேக காரியங்களின் மத்தியில புற ஜாதியா இருக்கும் போது, கர்த்தருக்கு விரோதமா இருக்கும் போது, கர்த்தருக்கு தூரமா இருக்கும் போது நாம் அநேக நேரத்தில் அழைப்போம், ஆண்டவரே இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டாண்டவரே, இந்த தப்பை நான் செய்ய மாட்டாண்டவரே, உமக்கு விரோதமா செய்ய மாட்டாண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அது வலிக்கும்னு தெரியும், அது குடிச்சாக்கா லிவர் கெட்டுன்னு தெரியும், அது போட்டாக்கா கேன்சர் வரும்னு தெரியும், அங்க போனாக்கா தேவையில்லாத பிரச்சனை வரும்னு தெரியும், அங்க போக கூடாதுன்னு தெரியும், ஆண்டவருக்கு பிடிக்காதுன்னு தெரியும். ஆனாலும் அங்க போவோம், வலிக்கும், மறுபடியும் வருவோம், அழுவோம், மறுபடியும் போவோம். ஹலோ, தன்னைத்தான் காயப்படுத்திக் கொண்டானா? இன்னைக்கு பாவம் செய்யறவங்களை கூப்பிட்டு கேளுங்க, பிரதர் குடிச்சா என்ன ஆகும் சொல்லுங்க. அவன் சொல்லுவான், லிவர் போயிடும், கிட்னி போயிடும், உள்ள இருக்கிறது எல்லாமே போயிடும். ஏன்? அப்ப ஏன் குடிக்கிற? தெரியல தெரியல, ஆனா குடிச்சிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு தெரியும் இது என்ன கொன்றுன்னு தெரியும், இது என்ன வேதனைப்படுத்தும் தெரியும், இது என் குடும்பத்தை விட்டு தூரப்படுத்தும் தெரியும், இதனால எனக்கு மரணம் வரும்னு தெரியும், இனி நான் இனிமே பிழைக்க முடியாது தெரியும், ஆனாலும் எனக்கு அது பிடிக்குது, வேற வழி இல்லை, நான் போவேன். உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சவங்க மட்டும் கை தூக்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னைத்தான் காயப்படுத்திக் கொண்டானா? இன்னைக்கு பாவத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்க, பிரதர் பண்பராக போடாதீங்க, பிரதர் கூலிப்பு போடாதப்பா தம்பி, வேணாப்பா சொல்லுங்க. தெரியும் தெரியும், இது போட்டாக்கா என்ன வரும்னு தெரியும், இது போட்டா என்ன ஆகும்னு தெரியும், சிகரெட் பிடிச்சா என்ன ஆகும்னு தெரியும், ஆனாலும் இதுக்கு பதிலே வராது தெரியும், ஆனாலும் செய்வோம். வலிக்குது, கட் பண்றான், வலிக்குது, அழுகிறான், மறுபடியும் கட் பண்ணி கொள்கிறான். இப்ப நல்ல கவனிங்க, அவனுடைய கண்ட்ரோல் அவன் கிட்ட. இயேசு வந்தார், படகிலிருந்து இறங்கினார், ஓடி வரான், காயங்கள் நிறைந்தவனாய், வஸ்திரமில்லாதவனாய், தனித்திருக்கிறவனாய், வீடற்றவனாய், யாரும் அறியாதவனாய், தனக்கு பின்னாடி யாருமே கிடையாது, தனக்கு சொந்த பந்தம் யாரும் கிடையாது, அவன் தனித்து விடப்பட்டவனா இருக்கிறான், அவன் கல்லறைக்குள்ளாய் கடந்து போயிருக்கிறான், மரித்தவனுக்கு சமமா இருக்கிறான், அவன் ஓடி வந்து தேவ சம்பத்துல வரான். ஐயரே ஐயரே, என் கூட உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, என்னங்க என்னை மாதிரி வேதனைப்படுத்துறீங்க? பிசாசு கேக்குது, பிசாசு கேக்குது. சில பேர் என்ன பார்த்து தலை குனிஞ்சு அப்படியே கீழே பாக்குறீங்க, இந்த மனுஷன் மூஞ்ச நம்மளால பார்க்க முடியல, பார்த்து தான் ஆகணும் நீங்க எல்லாரும். வேற வழி இல்லை உங்களுக்கு. நல்ல கவனிங்க, எல்லாரும் கையை விட்டாங்க, எல்லாரும் கையை விட்டாங்க. அவனுக்கு தகப்பன் இருந்திருக்கலாம், தாய் இருந்திருக்கலாம், உடன்பிறப்புகள் இருந்திருக்கலாம், வீடு கூட இருந்திருக்கலாம், ஆஸ்தி அந்தஸ்து இருந்திருக்கலாம், எல்லாமே இருந்திருக்கலாம். ஆனா ஒரு நேரம் வந்தது, தன்னைத்தான் காயப்படுத்திக் கொள்கிறான். உடம்பெல்லாம் ரத்தம், உடம்புல ஒரு சொட்டு அல்லது ஒரு டிரெஸ் கூட இல்லாதவனாய், அவன் டிரெஸ் இல்லாதவனாய் காணப்படுகிறான், ரத்தத்தில் நிரம்பியிருக்கிறான், வீடற்றவனாய் காணப்படுகிறான், தாய் தகவல் இல்லாதவனாய் காணப்படுகிறான், ஒருவனாய் தனிமையாய் அவன் தேவ சமூகத்தை வந்தபோது ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவரை ஆராதிக்கணும் கூட தெரியுது அவனுக்கு. சொல்லுங்க, உன்னதமான கர்த்தரே என்னோடு உமக்கு கேட்கிறானா இல்லையா? அப்ப ஆராதிக்கவும் சொல்லணும். இல்லையா? அப்படியே கொஞ்சம் மோனாவ போனா எல்லாம் அப்படியே கொஞ்ச நேரம் பாஸ்டர் இன்னும் கொஞ்ச நேரம் அப்படின்ற மாதிரி இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம், தெரியுதா இல்லையா? ஆண்டவரும் தெரியுது, ஆராதிக்கணும் தெரியுது,
கட் பண்ணா வேதனை வருது, அழுகிறான். வேதத்துல வாசிக்கிறோம், போடப்பட்டிருக்கு. அவன் கத்துவானா, கதறுவானா, அழுது புலம்புவானா, காடுகளிலும் மலைகளிலும் சுற்றி திரியுவான். கட்டுப்பாட்டு இல்லாதவனா இருக்கிறான். யாருமே கட்டுப்படுத்த முடியல, சங்கிலி கட்டுப்படுத்த முடியல, அல்லது அவனுக்கு போடப்பட்டிருந்த ஹேண்ட்கப்ஸ் கட்டுப்படுத்த முடியல, யாரும் கட்டவே முடியல. அப்பேற்பட்ட சூழ்நிலையில வேதனை நிறைந்தவனா இருக்கிறான். இயேசு வந்தவனே காலில் விழுகிறான். வந்து நல்ல கவனிங்க, இயேசு வந்தாரு. இன்னைக்கு இது முடிச்சிருவோமா அப்படின்னு ஒரு பெரிய டவுட் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. நிறைய பாயிண்ட் எது வச்சிருக்கிறோங்க, நிறைய எது வச்சிருக்கிறேன். ரைட்டு, பரவாயில்ல. நேர ஓடி வந்து தேவனுடைய பாதத்துல விழுந்தான். அவனுக்கு எத்தனை பேரு? புரியல. அவன் எதுக்கு சேர்ந்தவன்? 2000 பேர் பிசாசு பிடிச்சிருக்கிறவன். 2000 பிசாசு. ஒரு மனுஷன் வெயிட் எவ்வளவு இருக்கும்? டக்கு டக்குன்னு வாங்க முடிச்சிடுறேன். ஒரு மனுஷன் வெயிட் இருக்கும் சராசரி 70. சார் போட்டோம். திடகாத்திரமா இருக்கிறான், பவர்ஃபுல்லா இருக்கிறான், நல்ல வயசு, நல்ல உடம்பு. எவ்வளவு இருக்கும்? ஒரு 80, 90, ஒரு 80. எத்தனை பிசாசு வச்சுக்கிறான்? ஒரு பண்ணி எத்தனை கிலோ இருக்கு தெரியுமா? சும்மா கூகுள்ல போட்டு பாருங்க. சராசரி 300 கிலோ இருக்கும். 300 கிலோ 250 கிலோ. சரி போட்டோம், ஒரு 200 கிலோ போட்டுங்க. நம்ம ஊரு பத்தி, அந்த ஊர் பண்ணி ஒரு பெருசா இருக்கலாம். ஒரு நம்ம பண்ணி சின்ன 200 கிலோ. இந்த பிசாசு போய் அந்த இடத்துல 2000 ஏறக்குறைய வசனத்துல வாசிக்கும் போது ஏறக்குறைய 2000 பன்னி இருந்தது. அந்த பன்னி எல்லாம் செத்து போச்சான். அப்போ அந்த பன்னினால தாக்க பிடிக்க முடியல, ஆனா நம்மாலால தாக்க பிடிச்சது. புரிஞ்சுதா இப்ப உங்களுக்கு? 2000 பிசாச தாக்க பிடிக்கிறாங்க. இவனால முடியும், அதனால முடியல. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது உன்னால முடியுது அப்படின்னா கர்த்தர் உனக்காக ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவ பிரசனத்துல வரும்போது, தேவ சமூகத்துல வரும்போது, அவருடைய பாதத்துல அமரும் போது, அவருடைய காலை பிடிக்கிறவனுக்கு கர்த்தர் மெய்யாகவே ஆண்டவர் விடுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த நாள் உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால ஆண்டவருடைய சமூகத்துல வருகிறவர்களுக்கு உன்னால சமாளிக்க முடியாது, ஆனா தேவ கிருபை மேல் இருக்கும் போது நீ சமாளிச்சிருவ. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, தேவ சமூகத்துல இருந்து அமர்ந்துட்டான். அமர்ந்து உட்கார்ந்து கேட்கிறான், ஐயா அந்த பன்னிலையாவது எங்களை அடி 300 கிலோ இருக்கிற பன்னி, 200 கிலோ இருக்கிற பன்னி ஒரு பிசாச தாங்க முடியல, ஆனா இவன் எத்தனை தாங்கனா? அப்போ எல்லா விலங்குகளை பார்க்கலாம், எல்லா ஜீவராசிகளை பார்க்கலாம், நம்ம ஆண்டவர் எப்படி படைச்சிருக்கிறாரு? விசேஷமானவனாய், உண்மையை மென்ன கர்த்தர் ஒரு வித்தியாசமாய், ஒரு ஆண்டவர் ஒரு ஆச்சரியமாய், ஒரு அற்புதமாய், ஒரு வித்தியாசமாய், அல்லது கர்த்தருடைய படைப்புல நம்மளை கர்த்தர் உன்னதமாய் வைத்திருக்கிறார். அப்பேற்பட்ட படைப்பை கர்த்தர் உன்னை படைத்து இன்னைக்கு கர்த்தரை பார்த்து சொல்கிறார், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும் தாங்கி செல்லுகிற பலனை கர்த்தர் உனக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கார். ஆமன்ற கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்புல கர்த்தர் உங்களை வித்தியாசமாய் அழைத்திருக்கிறார். அந்த யாரு மாதிரி நீ இல்ல, மற்றவங்க மாதிரி நீ இல்ல, ஒரு வித்தியாசமாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். இந்த 2000 பேர்களை பிடித்ததான லேக்கியோன் என்ன சொல்லப்பட்ட நாங்கள் அநேகமா இருக்கிறோம் சொல்லி அவன் சொல்லுகிறான். ஒன்னு கவனிங்க, பன்னி எப்படி இருந்தது? பன்னி எப்படி இருந்ததாங்க? பிசாசு கூட ஒன்னா இருக்காது தெரியுமா? தனியாவே இருக்காது. வேணா பாருங்க, எத்தனை பேரு? 8 பேரு. சரி இருங்கோ. நீங்க எத்தனை பேரு? நான் 10 பேர். இரு. ஏன்னா நீங்களாம் யாரு?
பிசாசு இல்ல, பண்டிகம். ஆனா இயேசு கிறிஸ்து தனித்து அவர் ஜெபம் பண்ணும்படிக்கு மலை மேல் கடந்து போனார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, பிசாசு இருக்கிறவன் தனியா உட்கார மாட்டான். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? கூட யாராவது இருந்துக்கிட்டே இருக்கணும், ஆளுங்க மத்தியில இருக்கணும். பெட்ரூம் போனாக்கா எல்லாம் பெட்ரூமுக்கு வாங்க, இதமா உட்கார மாட்டாங்க, எல்லாம் பெட்ரூமுக்கு வாங்க. ஏன்னா இந்த பயம். ஆனா இயேசு அறிந்த விட தெரியுமா? நான் தனித்து செபிக்கணும், ஆண்டவரோடு ஒரு உறவை வைத்துக் கொள்ளணும். தன் கதவை பூட்டி வேதத்துல வாசிக்கிறோம். விசுவாசம் அல்லது உபவாசம் இருக்கிறவன் தன்னுடைய தலையை சீவி எண்ணெயை வைத்து அவன் தன்னுடைய அறையை பூட்டி அவன் செபிக்கணும் வேதத்துல வாசிக்கிறோம். தனிமையாய் செபிக்கணும் வேதத்துல வாசிக்கிறோம். இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீ கும்பலா இருக்கிற ஆளே இல்ல, ஒரு ஆமேனே இல்ல. நீ கும்பலா இருக்கிற ஆளு இல்ல. இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், உன்னை காயப்படுத்துகிற எந்த காயமா இருந்தாலும், எந்த விதமான அல்லது பாவமா இருந்தாலும் அதை விட்டு வெளியே வர வேண்டும் என்றால் தேவ சமூகத்துக்கு வரணும். ஏன் தேவ சமூகத்துக்கு வரணும் அப்படின்னா, ஆண்டுடைய சமூகத்துல வேதத்துல வாசிக்கிறோம், இது நான் வாசமான இடமா இருக்கிறபடினால் சகல ஜனங்களுக்கும் இது வாசஸ்தலம் எனப்படும் வேதத்துல வாசிக்கிறோம். அவர் இருக்கிற இடத்துல விடுதலை, அவர் இருக்கிற இடத்துல அற்புதம், அவர் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம், அவர் இருக்கிற இடத்துல ஒரு நாமை குறைபடாது. இந்த நாள் உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால தனித்து விடப்பட்டவர்கள் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும்னா, காயப்படுத்தி கொண்டவனை கர்த்தர் விடுதலையாக்க கூடுதுனாக்கா, இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய காயங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாளிலே கட்டி, ஆண்டவர் வஸ்திரம் இல்லாத இருக்கிற, ரட்சிப்பில்லாத இருக்கிற உனக்கு கர்த்தர் ரட்சிப்பை அழைத்து, இதுவரெல்லாம் மதிக்காத உன்னை எந்த ஊர்ல உன்னை பார்த்து பயந்தாங்களோ அதே ஊர்ல கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படி கரங்களை மேல உயர்த்தி ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னமனை மாற்றும், அவருடைய பாதமனை மாற்றும், அவருடைய கிருபையை மாற்றும். நல்ல கவனிங்க, கர்த்தர் சொல்றாரு, ஐயா நான் உங்க கூட வந்துட்டுமா அப்படின்னு கேட்கிறான். இயேசு சொல்றாரு, வேணாம் வேணாம், நீ பழக்க தொட்டிலே இரு, கோரிப்பேட்டிலே இரு, அங்கே இரு. இதுக்கு முன்னாடி எந்த ரோட்ல வஸ்திரம் இல்லாத, காயப்பட்டு, உன்னை எவனுமே சேர்க்காத, உன்னை வெறுத்து தனித்து விடப்பட்டியோ அந்த இடத்துல உன்னை ஆச்சரியமாய் வேதத்துல வாசிங்க, ஜனங்கள் ஆச்சரியப்பட மட்டுமாய் கர்த்தர் வாழ்க்கை கர்த்தர் மாற்றுவாருனா, இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க உட்கார்ந்து கூட ஒவ்வொருத்தரை பார்த்து சொல்றேன், பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. உன் வெட்கத்தை கர்த்தர் மாற்றுவார், உன் அழுகையை கர்த்தர் மாற்றுவார், உன் காயங்களை கர்த்தர் கட்டுவார். இந்த நாள் உங்களை பார்த்து சொல்றேன், வீடு இல்லாதபடிக்கு தனிமையா இருக்கிற உன்னை பார்த்து சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால என் ஆண்டவர் எதை வேணாலும் உனக்காக செய்ய கரங்களை மேல உயர்த்தி விசுவாசிக்கிறவங்க மட்டும் நான் நம்புறேன்னு சொல்றீங்களா? நான் உண்மை நம்புற ஆண்டவரே, உன்னுடைய பிரசனத்துக்கு நேரம் வந்திருக்கிற ஆண்டவரே, என்னை விடுதலையாக்குமாலாக. நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க நினைக்கலாம், எல்லாரும் நினைச்சாங்க இவனை ஒண்ணுமே, that's all, his life is no more. உயிரோடு இருக்கும்போது கொண்டு போயிட்டாங்க, எங்க தெரியுமா சேர்த்தாங்க? கலர்ல கொண்டு போய் வைத்தாங்க. எல்லாம் நினைக்கிறாங்க இவன் உயிரோடு இருக்கிறத பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை முடிக்க மாத்துறேன், தயவு செய்து நீங்க அப்படி இப்படி பார்க்காதீங்க, கேளுங்க. இவன் உயிரோடு இருக்கிறத பார்க்கலாம், செத்தா கமான் நல்லா இருக்கும். தன் பெத்த தகப்பன் தாய் நினைத்திருக்கலாம், கூட பிறந்தவங்களுக்கு அவன் வேதனையா இருந்திருக்கலாம், உடம்பெல்லாம் காயம், அவனால ஏற்றுக்க முடியல, தனிமையில கத்துறான், அழுது புலம்புறான், ஐயோ இன்னைக்கு இந்த வேதனையா இருக்குன்னு கத்துகிறான். ஆனா இன்னைக்கு எப்போ இயேசுவை சந்தித்தானோ, எப்பொழுது தேவ பிரசன்னத்துல முழங்காலிட்டானோ, எப்பொழுது கர்த்தருடைய பாதத்தில் விழுந்தானோ,
கர்த்தர் அவனுடைய அழுக்குரலை கர்த்தர் மாற்றினார். அநேக ஜனங்கள் ஆச்சரியப்பட மட்டுமாய். ஆமென், ஹல்லேலூயா. அவன் காயங்கள் மறைக்கப்பட்டது, அவன் குக்கர்கள் மாற்றப்பட்டது. இது வரலாம் எங்கேயோ இருக்கிறவன் இப்ப இயேசுவை பிரசித்திப்படுத்தும்படி, இயேசுவை புகழும்படி, அவரை பாடும்படிக்கு அவனை தான் அப்பா ஒப்பு கொடுத்தது போல இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன். ஒருவேளை நீ எந்த சூழ்நிலை இருக்கலாம், எந்த சிச்சுவேஷன்ல இருக்கலாம், ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுற ஒரு காரியம் தெரியுமா? தேவ சமூகத்துல வந்து விழுந்துட்டல, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டாரு. உன் காயங்களை கர்த்தர் கட்ட போகிறார். ஓ ஹல்லேலூயா. ஆனா ஒரு காரியத்தை நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். பன்றிகள் போய் கடல்ல விழுந்துச்சு, செத்துச்சு. பன்றிகளை காக்கிறவெல்லாம் ஓடி போய் ஊர்ல சொல்லிட்டான். 19 வருஷத்தை வாசனை அப்படிதான் போட்டிருக்கு. ஊர்ல போய் சொல்லிட்டாங்க. இப்போ ஜனங்கள்லாம் வரும்போது நம்மால் எப்படி உட்கார்ந்துருக்கிறான் சொல்ல மாட்டீங்க. வஸ்திரம் தரித்து குவைட்டா அழகா நீட்டா கையை கட்டிட்டு இயேசு கிறிஸ்துவோட உட்கார்ந்து கேட்டுக்கிறான். சொல்லுங்க ஐயா, நான் என்ன பண்ணணும்? எப்படி இருக்கும் ஜனங்களுக்கு? சில பேருக்கு ஆச்சரியம் எப்படி தெரியுமா? என்னை எழுப்பிடு லாஸ்ட்ல போகும்போது, அது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். சில பேருக்கு ஆச்சரியமா இருக்கு. நாத்தமாவே அப்பா பலே மச்சோற மன பாஷ்ரா ஆச்சரியப்பட்டாங்க. இது மாதிரி அவன் அந்த வழியில வந்தால அவனையே அவன் காயப்படுத்திக்கிறவன், இந்த சங்கிலிய தகுத்தெறிகிறவன் எத்தனை பேர் அடிச்சிருப்பான்? கேட்கல, ஒண்ணுமே இல்ல. கொஞ்சம் மனசுவாதி இல்லாதவங்க அந்த ரோட்ல ஆய் ஊயின்னு கத்திரி வந்த எத்தனை பேருக்கு பயம்? போய் சொல்லக்கூடாது, பயம் இருக்குமா இருக்காதா? அந்த ரோட்ல போவோம், நம்ம சும்மாவே ஒரு கடைக்குள்ள போவோம், ஒண்ணுமே இருக்காது, அந்த கடையில போய் நின்றுப்போம். அவன் போனதுக்கு பிறகு மறுபடியும் ஏன் இவன் செங்கிலிலேயே ஒவ்வொருவராலும் கட்ட முடியல, அவ்வளவு பலன் இருக்கு. ஒன்னு சொல்றேன், உன்னால உன்னை தப்பித்துக் கொள்ள முடியாது, உன்னால உனக்கு அற்புதத்தை உன்னால கொண்டு வர முடியாது. ஆனா ஒண்ணு பண்ணலாம், எப்படி ஆகிலும் தேவ சமூகத்துல வந்து விழுந்துரு, தேவ பிரசனத்துல வந்து விழுந்துரு. என் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். உன் வெட்கத்தை கர்த்தர் மாற்றுவார், உன் வேதனையை கர்த்தர் மாற்றுவார், உன் கண்ணீரை கர்த்தர் மாற்றுவார். அவருடைய சமூகமும் சந்தோஷமாய் மாறும். உன்னை பார்க்கிறவங்க வித்தியாசமாய் பார்க்க ஆரம்பிப்பாங்க. வந்து பார்க்கிற ஒவ்வொரு ஆச்சரியமா சொல்கிறார், ஆண்டவரை எப்படி மாற்றினார், இவன் வாழ்க்கை எப்படி மாற்றினார், கர்த்தருடைய வல்லமை எப்படி மாற்றிச்சு அநேக பேர் பார்த்து சொன்னது போல இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால உன்னை எந்த ஊர்ல உன்னை பார்த்து வேதனைப்படுத்தினாங்களோ, கிண்டல் கேலி பண்ணாங்களோ, எந்த இடத்துல உன்னை அசிங்கப்படுத்தினாங்களோ, அதே ஊர்லயே கர்த்தருனை உயர்த்தி அநேக பேருக்கு ஆசீர்வாதமாய் கரங்களை மேல உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்ல போறீங்களா? ஆண்டவரே, அப்படி மாற்ற போறதுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒண்ணுமே செய்யலாம, அவன் செஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். எங்கேயோ இருந்தான், மலை மேல இருந்தான், கல்லறை இருந்தான், எங்கன்னு தெரியல, போடல, எனக்கு தெரியாது. ஆனா அவன் சுற்றி திரு இடம் வசனம் சொல்லுது, கல்லறை மலை. ஓடி வந்து தேவ சமூகத்தில் விழுந்துட்டான். தட்ஸ் ஆல். இன்னைக்கு நாம நம்ம பிரச்சனைகள் வச்சுட்டு அங்க இங்க எங்க போய் ஓடாம எங்க வந்து நிக்கணும் சொல்ல மாட்டீங்க? தேவ சமூகத்துக்கு, தேவ பிரசன்னத்துல, ஆண்டுடைய சமூகத்துல முழங்காலில் நின்று அப்படின்னாக்கா என் ஆண்டவர் காயங்களை கர்த்தர் கட்டுவார். அது மனுஷர் கொடுத்த காயமா இருந்தாலும், அது பிசாசு கொடுத்த காயமா இருந்தாலும், அல்லது எப்பேற்பட்ட காயமா இருந்தாலும், என் இயேசுவானவர் உன் பலவீனங்களை எல்லாத்தையும் கர்த்தர் கட்டி நல்ல புது டிரெஸ் உனக்கு கையில கர்த்தர் கொடுத்து உன்னை பார்த்து ஆச்சரியப்பட மட்டுமாய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? என் கர்த்தரனை மாற்றுவார். ஆச்சரியம் நடக்கும், ஒரு அற்புதம் நடக்கும். தேவ சமூகத்தில் அற்புதம் உண்டு, அவருடைய பாதத்துல விடுதலை உண்டு, அவரனை நடத்தி செல்லுவார். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, இனி நான் உங்களை பார்த்து சொல்லபடிக்க வாஞ்சிக்கிறேன். ஆண்டு நமக்கு இதுக்கு முன்னாடி அவன் கண்ட்ரோல் யாருக்கிட்ட இருந்தது? அவன் காயப்படுத்திட்டாங்க, அவனுக்கு தெரியும் காயப்படுத்தினா வலிக்குன்னு தெரியும், ஆனாலும் காயப்படுத்திப்பான். பிசாசு இருக்கான் தெரியாது, அது கொஞ்ச நேரம் கழிச்சு போயிடும், அதுக்கப்புறம் வலிக்கும், கத்துவான். புரியுதுங்களா? காயப்படுத்திக்கணும். எங்கேயோ இருந்தான்,
தேவ சமூகத்துக்கு வந்துட்டான். கர்த்தர் அவனை மாற்றினார். இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், காயம் இருக்கட்டும், எந்த நிலைமை இருக்கட்டும். இன்னொன்னு என்னன்னா, அவன் ஓடி வந்து உட்காரும் போது அவனுக்கு பின்னாடி ஒரு ஆள் கிடையாது. அண்ணே, இந்த பொண்ணுக்கா ஜெபம் பண்ணுங்க, இந்த பையனுக்கா ஜெபம் பண்ணுங்க, அவனுக்கா ஜெபம் பண்ணுங்க, சொல்றதுக்கு ஆள் இல்லை. தனிமை, தனிமை. கத்துறான், காயப்படுத்திட்டு கத்துறான். இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்களும் சில நேரத்துல கத்துவீங்க, உதவியற்ற நிலையில கத்துவீங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவின் சமூகத்துல வந்து கத்துனீனா, என் கர்த்தரோட கண்ணீரெல்லாம் மாத்துவாரு, காயங்களை கர்த்தர் கட்டுவார். எண்ணெயினால திராட்சை ரசத்தினால் காயங்களை கர்த்தர் கட்டுப்பிடிக்க வாஞ்சிக்கிறார். உன் கண்ணீர் மாறும். எங்க கூக்குரலிட்டு அழுது புலம்பினியோ, இயேசுவின் நாமத்தினால. இங்க இருக்கிற யாருக்கா இந்த பிரசங்கம் எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் யாருக்கோ தீர்க்கதரிசனமாய் கர்த்தர் இந்த வார்த்தை பேசுறாரு. ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், நீ ஆச்சரியப்படும் மட்டுமாய் கர்த்தர் மாற்றுவார். ஒரு ஆச்சரியமான வார்த்தையில கர்த்தர் செய்வார். இந்த தீர்க்கதரிசனம் அவங்களெல்லாம் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. உனக்காய் பேசுறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லையா? பரவாயில்ல. உனக்காக பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்லையா? உனக்கு சாப்பாடு கொடுக்க யாருமே இல்லையா? உன்னை பார்க்கறதுக்கு யாருமே இல்லையா? ஆனா ஒருவர் உண்டு, ஒருவர் உண்டு. அவர் உன்னை கை விடுகிறவர் அல்ல, அவர் விட்டு போகிறவர் அல்ல. எங்க அவமானப்பட்டியோ, எங்க வெறுமையை பிரிந்தியோ, எங்க உன்னை எல்லாம் பார்த்து கிண்டல் கேலி பண்ணாங்களோ, அதே இடத்துல கர்த்தர் உன்னை நிறுத்தி உன்னை ஆச்சரியப்படும் மட்டுமாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. அல்ல கவனிங்க, கடைசிக்கு வந்துட்டு நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். இன்னைக்கு நீங்க ஒருவேளை கண்ணீரோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம். பாஸ்டர், உங்களுக்கு தெரியாது, எனக்கு நிறைய காயம், நிறைய காயப்பட்டிருக்கிறேன், வேதனையோடு தான் சபைக்கு வந்திருக்கிறேன். கர்த்தனுக்கு விடுதலை கொடுப்பாரா? ஆனா கர்த்தர் உனக்கு எங்க விடுதலை கொடுப்பாரு அப்படின்னா, கர்த்தருடைய சன்னிதானத்தில், தேவனுடைய வீட்டுல, தேவ சபையில. வேதத்துல வாசிக்கிறோம், 2-3 பேர்கள் நாமத்தினால கூடியிருப்பார்களோ, எஸ், இந்த இடத்துல கர்த்தர் வீட்டு இருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறது. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், பிசாசு ஒருவனை ஆளுமை செய்கிறது. நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். ஒருத்தனை பிசாசு ஆளுமை செய்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா சொல்லுவான்? சர்ச்சுக்கு போகவே. ஹலோ, ஒருத்தனை பிசாசு ஆளுமை செய்துனா உடனே அவன் சொல்றது என்ன? சர்ச்சுக்கு போகவே பிடிக்கல, ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப டயர்டா இருக்குது, எழும்பவே முடியல. இதே வார்த்தை மண்டே சொல்லுவியா? கேட்கல. மண்டே சொல்லி, மண்டேனா அப்புறம் சொல்ல மாட்டீங்க. திங்கக்கிழமை சொல்லுவீங்களா? தலை எஸ் நோ சொல்ல மாட்டோம். மண்டேல இருந்து சண்டே சாட்டர்டே வரலாம், சோர்வு வராது, டயர்ட்னஸ் இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை டயர்டு, அப்படியே உடம்பு அச்சு போட்ட மாதிரி இருக்குண்ணா. நீ இப்போ நெக்ஸ்ட் உனக்கு வீடு வேற வீடு. நீ காயப்படுத்திக்க தொடங்கிட்ட, தேவ சமூகத்துக்கு தூரமாய் போயிட்டு இருக்கிற. ஏன்னா தேவ சமூகம், தேவனுடைய ஆலயம், அவர் வீற்றிருக்கிற இடம், இது அவருடைய பாதபீடம். அந்த 2000 பேய் பிசாசு பிடிச்சவன் ஆண்டுடைய பாதத்துல அமர்ந்து பெரிய விடுதலை பெற்றான். அப்படின்னா இது நான் உங்களை பார்த்து சொல்றேன், உன் பிரச்சனை ஏமாத்துறோம், உன் பிரச்சனை ஏமாத்துறோம். சிறிய பிரச்சனைய பெரிய பிரச்சனையா மாத்தாத. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அவருடைய சமூகத்தை விட்டு விலகாமல் இருக்க கர்த்தாவே கிருபையை கொடுங்கன்னு சொல்லி என்ன நடந்தால் தேவ சமூகத்துல ஓடி வந்து விழுந்து அப்படின்னா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கா யுத்தம் பண்ணுவார். எல்லா காயங்களை கர்த்தர் கட்டுவார், புதிய வஸ்திரங்களை கர்த்தர் கொடுப்பார், ஆச்சரியங்களை கர்த்தர் செய்வார். ஒதுக்கினவர்கள் முன்பதாக, உன்னை வேணான்னு விட்டவங்க முன்பதாக, நீ செத்தா நல்லா இருக்கும் சொன்னவங்க முன்பதாக என் ஆண்டவருடைய மறுபடியும் கரத்தை பிடித்து உன்னை நிறுத்தி ஆண்டவர் ஆச்சரியப்படுத்தி பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு தூரம் ஆயிடுவோம். நம்பர் 1.
நம்பர் 2, ஜெபிக்க மாட்டோம். ஜெபிக்காம போறோம் அப்படின்னால யாரு ஆளுமை செய்யறாங்க? தட்ஸ் ஆல். பிசாசு ஆளுமை செய்ய ஆரம்பித்தான். நீ யாருடைய கையில இருக்கிற? முடிஞ்சு போயிடுச்சு. தேவ பிரசன்னத்துக்கு உன்னால வர முடியல அப்படின்னா you are something wrong. எங்கேயோ நீ மிஸ்பிளேஸ் ஆயிட்ட. ஜாக்கிரதை. லேக்கியோன் பிடித்தவன் எப்படி போய் அமர்ந்தான். ஆனா அவனுக்கு தெரியும், லேக்கியோனுக்கு தெரியும், அவர்கிட்ட போனா விடுதலைன்னு தெரியும், காயப்படுத்தினா ரத்தம் வரும் தெரியும், வலிக்குதுன்னு தெரியும், தனிமையா இருக்குன்னு தெரியும், ஆண்டவரே உம்மோடு எனக்கு என்னன்னு தெரியும், இந்த பிசாசன் அதுக்குள்ள போறேன்னு சொல்றான், எல்லாமே சொல்றான். ஆனா விட முடியல. இது நான் உங்களை பார்த்து சொல்றேன். உனக்கு பிடிச்சிருக்கிற தரித்திரம், உனக்கு பிடிச்சிருக்கிற இந்த காரியங்கள், உனக்கு இருக்கிறதான பிரச்சனைகள் உன்னை விட்டு போகணும் அப்படின்னா உன்னால தப்பித்துக் கொள்ள முடியாது. இந்த குடி பழக்கத்தை உன்னால தப்பித்துக் கொள்ள முடியாது. இந்த பான் பழக்கத்தை உன்னால் தப்பித்துக் கொள்ள முடியாது. இந்த வேசித்தனத்தை உன்னால் தப்பித்துக் கொள்ள முடியாது. ஆனா கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது, தேவ பிரசன்னத்துக்கு வரும்போது கர்த்தரை சுகமாக்கி விடுதலையாக்கி உன் காயங்களை கட்டி உன்னை விடுதலையாக்கி வித்தியாசமாய் கர்த்தர் மாற்றி ஆச்சரியப்பட்டமாய் கர்த்தர் மாற்றி ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாக ஆச்சரியமாய் கர்த்தர் மாற்றினார். இனி கர்த்தர் உன்னை ஆச்சரியப்பட்டு மாற்றுவார். இன்னொரு பாயிண்ட் இருக்கு. இவன் ரட்சிக்கப்பட்டான், ஆண்டவர் கேட்கிறான், ஐயா நான் உங்க கூட வரட்டுமான்றான். வர்றதுக்கு முன்பதாக கர்த்தர் சொல்றாரு, வேணாம், நீ என்ன பண்ணு, ஸ்டே பேக், இங்கே இருந்து நீ என்ன பண்ணு, கர்த்தர் உனக்கு செய்ததை எல்லாருக்கும் சொல்லு. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நம்ம சபை சின்ன சபை தான். நம்ம சபையில பணக்காரங்க யாரும் இல்ல. நம்ம சபையில இருக்க எல்லாமே நம்ம ரொம்ப டவுன் ஷார்டன் பலவீனர்கள். நம்ம சர்ச்சில் ஏசி அப்படியே ஹைஃபை கிடையாது, பேசிக் தான். எங்க நீ தெரிந்து கொள்ளப்பட்டியோ, எங்க கர்த்தரை அழைத்தாரோ, எந்த இடத்துல உன்னை கர்த்தர் மீட்டாரோ, எந்த இடத்துல கர்த்தரை சுகமாக்கினாரோ, எங்க கர்த்தருடைய அற்புதங்களை காண செய்தாரோ, அதே இடத்துல இருந்து அநேக பேருக்காய் கர்த்தர் ஊழியத்தை செய்யும்படிக்கு, அதே ஊரில் அநேக பேருக்கு இயேசு என்னை மாற்றின கர்த்தர் உன்னையும் மாற்றுவார், என்னை கர்த்தர் விடுதலையாக்கின கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவார், எனக்கு நன்மை செய்த கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார் சொல்லணும். அந்த இடத்துல நின்று சொல்லுகிற கிருபை கர்த்தர் கொடுப்பாராங்க. நான் இங்க இருக்க மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், நான் கீழே உட்கார மாட்டேன், நான் வேலை செய்ய மாட்டேன், நான் அது பண்ண மாட்டேன். ஹலோ, அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா உனக்கு தேவனுடைய ஆவி இல்ல, வேற ஏதோ ஆவி இருக்கு, வேற ஏதோ உன்னை ஆட்கொள்ளுது. ஒரு காரியத்தை நான் சொல்லிதான் முடிக்கணும் விரும்புறேன். போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பாப்பா, ஒரு யங் கேர்ள், யங் உமன் ஜெபம் பண்ண போயிருந்தேன். ஜெபம் பண்ணாக்க என்ன தெரியுமா, நான் போறதுக்கு முன்னாடி அந்த பிசாசு அந்த பிள்ளை மூலியமா சொல்லுது, கர்த்தருடைய ஊழியக்காரர் வருகிறார், அவருக்கு டீ வை அப்படின்னு சொல்லுதான். என்னது, கர்த்தருடைய ஊழியக்காரர் வருகிறார், டீ வை அப்படின்னு அவங்க அத்தை கிட்ட சொன்னாங்க. சொல்லுதான், வெப்பியா வைக்க மாட்டியா, வரட்டுதான். அவங்க அத்தை ஓடி போய் டீ வைக்கிறாங்க. நான் போனே சொல்லுது, என் மகனே வா. யார் மகன்? நீ நம்ப மாட்டீங்க, ரொம்ப வேதனையா சொல்றேன். நான் கேட்டேன், உங்க பாஸ்டர் ஏன் ஜெபிக்கல, ஏன் போல அப்படின்னு கேட்டேன். அந்த பிசாசு எனக்கு சொல்லுது, எங்க பாஸ்டரே கட்டினேன், பாஸ்டருடைய தாயார் அவங்களையும் கட்டிட்டேன், உன்னை என்னால கட்ட முடியல, ரொம்ப காலமா பாக்குறேன் உன்னை. ஒளியந்தூதன் ஆவி பிசாசு. நான் கேட்டேன், எங்க இருந்து வந்த? எங்க பாஸ்டர் கிட்ட இருந்தே வந்தேன். பாஸ்டருக்கு என்ன இருக்கு இப்போ?
என்ன ஆவி இருக்கு? எங்கன்னா போய் தலையை போய் சொருகுறது, யார்கிட்ட போய் தலையை கொடுக்கறது, அந்த பாஸ்டர் இந்த பாஸ்டர் அந்த மந்திரவாதி இந்த மாதிரி வாங்கி வச்சுக்க எல்லாத்தையும். நான் உங்களுக்கு சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த பிள்ளை எங்க தெரியுமா, ரொம்ப வேதனை, ரொம்ப கஷ்டம். அந்த மகள் வேற வேற ரூட்ல போயிட்டாங்க. She was disturbed in the mentally, she was disturbed. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. சபைக்கு ஒரு எச்சரிக்கையின் சத்தம். ஜாக்கிரதை. அந்த பாஸ்டர் இந்த பாஸ்டர் அங்க இவங்க அங்க ஓடு. அந்த பாஸ்டருக்கே அந்த ஆவி இருக்கான். அது சொல்லுது, நான் அங்க போவேன், ஏன் எங்க கிட்ட வா, நான் வரமாட்டேன். ஏன்னா அங்க போனா அவரு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான், அங்க இருந்தா வந்தேன்னு சொல்லுது. நிறைய பேர் பார்த்துட்டாங்க, நானு நிறைய சபையில பார்த்தேங்க. ஆனா அந்த சபை ரொம்ப வளர்ந்தது. 200-250 பேர் இருக்கான் சபையில. நம்ம கிட்ட தூக்கி போட்டு மெச்சாலும் 100 பேர் கிடையாது. அந்த சர்ச்சு டெவலப் ஆகும், இந்த சர்ச்சு டெவலப் ஆகாது. ஏன்னா அது ஹெல்ப் பண்றதுக்கு பிசாசு ரொம்ப ஹெல்ப் பண்றான். நமக்கு ஹெல்ப் பண்றது யாருல? கர்த்தர் மட்டும்தான். ஆனா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க கத்துக்கணும். 1000 இருந்தாலும் பேத்தேல் சபையில ரட்சிக்கப்பட்டிருக்கிற இந்த இடத்துல நீ பெருக்குதான் செய்யணும், வேலை செஞ்சுதான் ஆகணும், சமைச்சுதான் ஆகணும், கிளீன் பண்ணிதான் ஆகணும். கர்த்தருடைய வேலை எது கொடுத்தாலும் செய்யணும். ரோட்டை பெருக்கணும்னா பெருக்கிதான் ஆகணும், குப்பை எடுக்கணும் குப்பை எடுத்துதான் ஆகணும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் போது தெக்கப்போலி என்ன இடத்துல, அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அவன் சொல்லுகிறான், ஐயா நான் பின்னாடி வரேன், இல்ல ஸ்டே பேக், இந்த இடத்துல இரு, இந்த இடத்துல இரு. கர்த்தர் இருக்கிற ஒவ்வொருத்தர் கர்த்தர் சொல்லுகிறானா, நீ எந்த இடத்துல எடுக்கப்பட்ட, எந்த இடத்துல ரட்சிக்கப்பட்ட, உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது யாரு, எந்த சபைக்கு நீ போயிட்டு இருக்கிற, அந்த சபையில இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை உத்தமமாய் செய்ய என்று கர்த்தர் உனக்கு சொல்லினான். நீ நான் உங்களை பார்த்து சொல்றேன், எல்லாரும் கைவிட்டிருக்கலாம், தனிமையா இருக்கலாம், காயோட்டத்தோட வந்திருக்கலாம். ஆனா நீ வந்திருக்கிற இடம் எல்லாத்தையும் மாற்றக்கூடிய தேவனுடைய பாதத்துக்கு வந்திருக்கிற. கர்த்தர் கைவிட மாட்டாரு. உன்னதமான தேவன் உன்னை நடத்தி செல்லுவார், அற்புதங்களை கர்த்தர் செய்வார். நம்ம எல்லாரும் அப்படியாக முழங்கால போட்டு ஆண்டவரை இடத்துல செபிப்போம். Thank you Jesus. Hallelujah. Oh, thank you Lord. தனியா இருந்தான், வஸ்திரமற்றவனாய், காயப்பட்டவனாய், வீடற்றவனாய், கேட்பாரற்றவனாய், தனியாய் கதறுகிறான், அழுறான். இன்னைக்கு ஒருவேளை சபையில எல்லாராலும் கைவிட்டது போல கேட்பாரற்றவனாய் இருக்கிறவரையும் போல ஒருவேளை தேவ சமூகத்துக்கு வந்திருக்கலாம். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், என் தேவனுடைய கைவிட மாட்டாரு. கிளையாத் பிசின் தைலத்தினால், எண்ணெயினாலும் திராட்சரசத்தினாலும் ஒரு காயம் எல்லாம் கட்டுவார்மா. சகோதரி சகோதரனே, கர்த்தர் காயம் எல்லாம் கர்த்தர் கட்டுவார். யாரு இல்லைன்னு சொல்லாத, உனக்காக ஒருத்தர் வருவார். இன்னைக்கு நீ அவனிடத்துல நீ ஓடி வந்துட்ட. 1000 இருந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், ஆண்டவரே உம்மை விட்டு நான் தூரம் போக மாட்டேன், என் காயங்களை கட்டுகிறவரும் என் எதிரிகளுக்கு முன்பதாய் என்னை ஆச்சரியமாய் கர்த்தரை மாற்றுவீராகப்பா. தாவீது சொல்லுகிறான், எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறேன், என் தலையை என்னை நான் அபிஷேகம் பண்ணுகிறேன். வா,
பிள்ளைகள் எங்க வெட்கப்பட்டாங்களோ, எங்க கண்ணீரோடு நின்னாங்களோ, எங்க காயப்பட்டாங்களோ, எங்க பேச்சினால் அடி வாங்கினாங்களோ, இயேசுவின் நாமத்தினால அதே இடத்துல, அதே இடத்துல, அதே கிராமத்துல, அதே வீதியில, அதே இடங்களில, அதே ஏரியாவுல இயேசுவின் நாமத்தினால நீ உயர்த்துவீராக. ஆச்சரியப்படும் மட்டுமாய் கரங்களை உயர்த்துவர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? Praise the Lord. Hallelujah. தீர்க்கதரிசனமா யாருக்கு சொல்றேன்னு தெரியாது, ஆனா கர்த்தர் இந்த வார்த்தை தீர்க்கதரிசனமாய் கர்த்தர் பேசுகிறார். தீர்க்கதரிசனமாய் கர்த்தர் பேசுகிறார். இயேசுவின் நாமத்தினால வெட்கத்துக்கு பதிலாக சிங்காசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இரட்டைக்கு பதிலாக கர்த்தர் சிங்காசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஜீசஸ். எஸ் எஸ். ஆமென் ஆமென். காயங்களை கட்டுகிறவர், அவமானங்களை மாற்றுகிறவர், வேதனைகளை மாற்றுகிறவர். இயேசுவின் நாமத்தினால ஒரு புதிய வஸ்திரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எஸ் எஸ். அவருடைய சமூகம் என் சந்தோஷம், அவருடைய சமூகம் என் சந்தோஷம். அவருடைய சமூகத்துல காணப்படுவேன். வெள்ளையனே வருவேன், விடிகாலையில வருவேன், அவருடைய பாதத்துல நான் வந்திருப்பேன். Thank you Lord. ஆண்டுடைய பாதத்தை தேடினான், ஓடி வந்து அவருடைய பாதத்துல விழுந்தான். இன்னைக்கு ஓடி வந்திருக்கிற உன்னை கர்த்தர் கைவிட மாட்டார். சகோதரி, சகோதரனே, என் கர்த்தர் எட்டி உதைக்கிறவர் அல்ல, தள்ளி விடுகிறவர் அல்ல, மறந்து போகிறவர் இல்ல, எனக்கு தெரியாதுன்னு சொல்லுகிறவர் இல்ல, என்னால முடியாதுன்னு சொல்லுகிறவர் இல்ல. கர்த்தரால் ஆகாதது ஒன்றும் இல்ல. உன் கண்ணீரை துடைக்கிற கர்த்தர். இயேசுவின் நாமத்தினால கண்ணீரோடு இருக்கிற உங்களுடைய கண்ணீர்கள் கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தர் துடைக்க விரும்புகிறார். ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஆச்சரியம் நடக்கட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வித்தியாசத்தை காண என் தேவன் நீர் அற்புதங்களை செய்வீரா? எஸ். என்ன வித்தியாசமா படைச்சிருக்கிறீங்க. எதை வேணாலும் சமாளிக்கத்தக்க பலனை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமன்றீங்க எனக்கு தெரியல. நீ ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பு, நீ ஆண்டுடைய படைப்பு. நீ சாதாரணமானவன் அல்ல, நீ சாதாரணமானவர்கள் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகள் தாங்கக்கூடிய பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தப்பிச் செல்ல வழி கர்த்தர் கொடுப்பார். ஆச்சரியங்களை கர்த்தர் செய்வார். அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்வார். யூகிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் செய்து முடிப்பார். Thank you Jesus. நன்றி அப்பா, நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற யாவரோடு கர்த்தர் பேசுறதுக்காக நமக்கு நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இரட்டைக்கு பதிலாக சிங்காசனத்தை கர்த்தர் கொடுக்கும்படி செபிக்கிறோம். கர்த்தர் நீர் அற்புதங்களை செய்வீரா? வந்திருக்கிற யாவரோடு கர்த்தர் ஆண்டவரே நீ பேசுறதுக்காய் கோடி நன்றி செலுத்துகிறோம். அற்புதங்களை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.